ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சி, கர்பலாங்கிற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மலாம் வந்து இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 49, 50 இல்லை ஒரு 2-3 பகுதியாக இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலைக்கான காரணம். அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த முற்றுகையில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த கொலை வந்து யார் பண்ணா, இந்த கொலையாளிகள், ஏன்னா அது முக்கியமான ஒரு மேட்ரு. இந்த கொலையாளி யாருங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி உம்மத் மத்தியில் அது நிற்கிறது. ஸோ அந்த கொலை எப்படி நடந்தது, அது கொலையாளி யார், அது கொலைக்கான சூழல் எப்படி இருந்தது என்பது அதை பற்றியும், அது கொலை நடந்த உடனே ஏற்பட்ட சில குழப்பங்கள் பற்றியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தேர்வு, அது இல்லாமல் ஒரு சில அடிப்படையான உபதேசங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டத்துக்கு சொன்னாங்க. அது வரைக்குமான நிகழ்வு வந்து இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது யூடியூப்பில் ஒரு 2-3 பகுதியாக கட்டாயி வரும். மோஸ்ட்லி இது முடிஞ்ச வரைக்கும் 1 மணி வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் இதை கிளாஸ் பண்ணலாம். அடுத்த மாதம் கிளாஸில் வந்து ஜமலும் சிஃபினும், இந்த 2 போர்களுமே இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிப்பாங்க. அது ஒரு கணக்கு கிடையாது. ஆக்சுவலாக அது எந்த ஒரு கடையுடைய கணக்கோ ஒரு வீட்டுடைய கணக்கோ கிடையாது. அது சும்மா ஒரு ஃபார்முலாக்காக போகிற வேஸ்ட்டு தான் அந்த கணக்கு. அது போட்டவுடனே அழிக்க தான் போகிறாங்க. அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி கண்ணாடி கடையில் போனீங்க அப்படின்னா ஏபிசிடி அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அது போனோன்னா அதை படிக்க சொல்லுவாங்க. அதை படிங்க இதை படிங்கன்ட்டு. அங்கே ஒன்றும் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறதில்ல, ஏபிசிடி படிக்க சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ் கிளாஸ்க்கு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த போர்கள் வந்து ஒரு ஃபார்முலா. நமக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, நமக்கு வந்து நல்லது கெட்டது பிரிக்க முடியுதா இல்லையா, அந்த உணர்வுகளை தாண்டி நம்மளால் சிந்திக்க முடியுதா இல்லையா, நமக்கு வந்து அந்த நீதி அநீதிங்கிற அந்த குணம் வந்து பிரிக்க முடியுதா இல்லையா, அப்படிங்கிற அந்த தகுதியை நம்ம வளர்த்தி கொள்வதற்காக அந்த ஒரு 3 ஃபார்முலா. அது ஒவ்வொரு போரும் நபிஸ்ல யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒவ்வொரு போரும் அப்படிப்பட்ட ஃபார்முலா கொண்டது. அப்போ அதில் வந்து இந்த வழக்கு இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு கொலை வழக்கு தான். அது அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் உஸ்மான் ரலியல்லாஹு மர்டர். அந்த மர்டரை வச்சு நடந்த விஷயங்கள், அதற்காக நடந்த 3 போர்கள், அதை பற்றி விவாதித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா இதுதான் பிரயோஜனம். இப்போ அங்கே போய் ஏபிசிடி படித்தா என்ன பிரயோஜனமோ, கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லி தர அந்த ஃபார்முலா இருக்குது, டம்மி கணக்கு தான். அப்போ அதே மாதிரி ஒரு கேஸ், இந்த கேஸை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த அந்த ஸ்லாஹியத் வந்து வரும். அந்த என்ன சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து வளரும். அப்போ இதில் யார் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்றும் தண்டனைலாம் கொடுக்க போகிறதில்ல, எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, குற்றம் பண்ணவங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மரணிச்சிட்டாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா, நம்ம வந்து நல்லது கெட்டது எதுங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை, நம்ம உணர்ச்சிகளை தாண்டி நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தன்மை, அது வந்து உருவாகும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்கு சாட்சி வழங்குபவராகவும் திகழுங்கள். நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ, பெற்றோர்லாம் யார், அன்னையும் வந்துடுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வந்துடுவாங்க. நம்ம அன்னைக்கும் மாற்றமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அது அஹ்ல பைத்துக்கு பாதகமாக, நம்ம உறவினர்களை விட சிறந்தவங்க யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்கள். இப்போ அவங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அவர் செல்வந்தராகவோ ஏழை, அவர் மன்னராக இருந்தாலும் சரி, அவர் ஃபக்கீராக இருந்தாலும் சரி, சரின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அவர் சொல்கிறான், அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக நான் இருக்கிறேங்கிறான். எல்லாம் என்ன சொல்கிறேன், இந்த ட்ராமா வந்து நீங்கள் போடாதீங்க. ஏதோ சஹாபாக்களுக்கு நலம் நாடுற மாதிரியும், பெரியவங்களுக்கு இப்போ மகத்தானவங்களுக்கு அந்த பெரிய பர்சனாலிட்டிக்கு நலம் நாடுற அந்த கேம் நீங்கள் விளையாடாதீங்க. நீதி என்னவோ அதை பாருங்கள். உங்களை விட அவங்களுக்கு நலம் நாடுறவன் நான், அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு விட அவங்களுக்கு நலம் நாடுறவன் நான்.
எனவே மனோ இச்சை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள், நீதி செலுத்துங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலும், இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சும் நாங்கள் கண்ணியத்தை காப்பாற்ற போகிறோம், நாங்கள் வந்து முட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலோ, சாட்சியம் அளிக்காமல் விலகி சென்றாலும், இந்த டாபிக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னு நவுந்தாலும், அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்துவோம். நீங்கள் எதற்காக இதை வந்து செஞ்சீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துவோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். இது 4வது அத்தியாயத்தில் 135. இது ஒரு அடிப்படை. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் நீதிபதியாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு தடுமாறவே கூடாது. அவன் கரெக்டாக எவ்வளோ கலாட்டாலையும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அந்த குவாலிட்டி வந்து முஸ்லீம்கிட்ட இருக்கணும். இஸ்லாத்தை வந்து மதமாக மட்டுமே பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்லாம் தேவையில்லாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, யார் பக்கம் நியாயம் இருந்தால் என்ன, அதே 5 வேளை தொழுக, அதே நோன்பு, எந்த பக்கம் நியாயம் இருந்தால் நமக்கு என்ன. அப்போ அவங்களுக்கு இந்த டாபிக் தேவையில்லை. ஆனால் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது இவங்க தான். இஸ்லாமுங்கிறது இந்த அந்த கடமைகளை மட்டுமே கொண்டதுன்னு சொன்னவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், புத்தகங்கள் அதிகமாக எழுதுறதா இருக்கட்டும், முஹர்ரம் மாதம் வந்துருச்சுன்னா போதும் அதில் வந்து அஹ்ல பைத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டாபிக் அதிகமாக யார் பேசியிருக்கிறா, இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம வந்து நீதி செலுத்தணும். அப்போ என்ன, அதுக்கு உண்டான நாம் ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வந்து அடைஞ்சிக்கணும். மற்றபடி வேறு எதையுமே இந்த சம்பவத்தில் யாரையும் குறை சொல்வதற்கோ, யாரையும் மட்டுப்படுத்துவதற்கோ, யாரையும் மட்டம் தட்டியோ, யாரையும் தூக்குவதற்கோ இது வந்து பேசப்படுறது கிடையாது. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே, ஏன்னா எல்லா சஹாபாக்கள் பெரிய பெரிய மதிப்பு வாய்ந்தவர்களுடைய பேர் வரப்போகுது. அப்போ இந்த விஷயம்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா, குர்ஆனுடைய அடிப்படையில் எது சரி எது தவறு, எது சரி எது தவறு, இப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணுறதா கிடையாது. அப்போ செயல்கள் மட்டும்தான் பார்க்கப்படும், செய்தவர்கள் கணக்கில் வராது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஆரம்பமாக சொல்லிடுறோம். இப்போ அந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த போன தடவை பேசியிருந்தோம், அந்த கவர்னர்கள், இந்த மெயினாக முக்கியமாக அந்த வலீத் பின் உத்பா, அப்புறம் வலீத் பின் உக்பா, அப்புறம் இன்னும் யார், சாத் பின் அபீசரா, அப்புறம் இந்த மாதிரியான சில பேரை வந்து அந்த சர்ச்சையில் வந்து அதுதான் ரொம்ப ஹைலைட் ஆச்சு அப்படிங்கிற சொன்னோம். இப்போ இந்த வலீத் பின் உக்பா வந்து அவர் வந்து சாராயம் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, சுபூ தொழுகை நடத்துகிறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்புறம் மக்கள்லாம் வந்து சேர்ந்து புகார் பண்ணி அவங்கள நீக்கிறாங்க. நீக்கின இடத்துல உஸ்மான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேற ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சயீத் பின் ஆஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழரை அனுப்புகிறாங்க. அவங்கள கூஃபாவுக்கு அனுப்பும்போது அவர் யாருன்னா, அவர் இன்னொரு ரிலேஷன், இவரும் பனு உமையை சார்ந்தவர் தான். இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் யார் போகிறாங்கன்னா, பனு உமையா சார்ந்தவர் போகிறாங்க. போன உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவரையும் நீக்குங்க, இனி பனு உமையாக்களை நாங்கள் ஏற்க மாட்டோம், இவரை நீக்குங்கன்னு சொல்லிட்டு உங்கள் உறவினராக இருக்கிறதுனால இவருக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், இவரை வாபஸ் வாங்குங்க. அவரை ஒரு வாகனத்தில் உட்கார வச்சு விரட்டி விட்டுறாங்க. கவர்னரை விரட்டி விட்டுறாங்க. நேராக அவர் உஸ்மான் கிட்ட போகிறார். போயிட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க, என்னை வந்து துரத்தி விட்டுட்டாங்கிறேன். எதுக்காக துரத்துனாங்க, என்ன தேவை அவங்களுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், ஆட்சியாளரை மாற்றம் செய்ய விரும்புகிறாங்க அப்படிங்கிற. அப்போ யாரை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு உஸ்மான் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அபு மூசா அல் அஷரி, இவர்களை வந்து நியமிக்க சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் முஹாஜிர், அபிசினியா ஹிஜ்ரத்தில் பங்கெடுத்த ஒருத்தர். அவர் தான் ஆல்ரெடி அங்கே போஸ்டிங்லேயும் இருந்தவர் கொஞ்சம். அப்போ அவரை என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து மறுபடியும் போட சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை உமர்லியானு வந்து பஸ்ராவுடைய ஆளுநராக நியமிக்க இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பாலிசி படி கூஃபாவுக்கும் அவர் தான், அதாவது உமர்லியாவுடைய அந்த ரொட்டேஷன் பாலிசி இருக்குல்ல, 4 வருஷம் ஆச்சுன்னா மாற்றிடுவாங்க. ஒரு கவர்னர் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாருங்கள், அந்த ஹிக்மத் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து இன்றைக்கி வந்து நவீன உலகம் பின்பற்றிட்டு இருக்கு. அப்போ இவரை வந்து போட சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியானோ இதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு, கூஃபாவாசி மக்களுக்கு எழுதுறாங்க. எழுதி சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பிய ஆளுநரை உங்களுக்கு நான் நியமித்துள்ளேன், நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு ஆளுநரை நான் வந்து நியமிச்சிட்டேன். சயீதை விலக்கிக் கொள்கிறேன், அந்த சயீத் பின் ஆமிர் அவரை வந்து நான் விலக்கிக்கிறேன், உங்களுக்காக எனது மரியாதையை விட்டு தந்துள்ளேன் அப்படிங்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ வலுக்கட்டாயமாக இப்போ முடிவு யார் எடுக்கணும், கோரிக்கை தான் இங்கே வைக்கணும். அவங்க போட்டாச்சுன்றாங்க, இவரை தூக்கியாச்சு, இவரை தாட்டி விட்டாச்சுன்னு சொல்லி மக்கள் பவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, போனால் போது நான் உங்களுக்கு விடுறேன், இந்த நடவடிக்கை நான் எதுவுமே நான் உங்களுக்கு எடுக்கல சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாவுக்கு மாறு செய்வதை தவிர்த்து எந்த கோரிக்கையும் நீங்கள் வைக்கலாம், அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் மட்டும் என்கிட்ட கோரிக்கை வைக்காதீங்க, மற்ற எதுனாலும் வைங்க, அது எனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் சரி, எனக்கு எதிராக குறை கூற உங்களுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு பிடித்த ஆளுநரையே நான் நியமித்து விட்டேன். நியமிச்சு விட்டு பரவாயில்ல போயிட்டு போது இந்த சிச்சுவேஷன் அப்படியே விட்டுருங்க. இப்போ இவரை விட்ட உடனே அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. இது ஆக்சுவலாக அந்த ஆளுநரை வந்து இவங்க என்ன பண்ணல, கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன்னு சொல்லல. ஆக்சுவலாக இது யாருடைய முடிவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, உஸ்மான் ரலியானு ஹலீஃபாவுக்கு கட்டுப்படாததாவது அர்த்தம். அப்போ மறுபடியும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ உஸ்மான் ரலியானு அவங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற பேச்சு நாங்கள் கேட்போம், உங்களுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கடிதமும் வந்து எல்லா ஊருக்கும் போடுறாங்க. யார், உஸ்மான் ரலியானு, உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது தகவல் சொல்லுங்கள், நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன், என்னங்கிறது கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு எல்லா ஊருக்குமே லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போடும்போது ஹஜ்ஜில், அதாவது ஹஜ்ஜு தான் மர்க்கஸ், ஹஜ்ஜுங்கிறது நம்ம வெறும் சடங்காக்கி வச்சுருக்கோம். ஹஜ்ஜுங்கிறது உலகளாவிய தலைமை கலீஃபாவை மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமும் கூடாது. மக்களோட அதை மன் கி பாத் இவர் பேசுகிறார்ல, அதுதான் அது மினாவுடைய அந்த உரை, அது உலகளாவிய மன் கி பாத். அது
அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு, அதுதான் கடைசி வருஷம் அவர் தலைமை தாங்கிட்டு போகிறது. அப்போ அதில் ஹஜ்ஜுக்கு வந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தப்ரீல 3வது வால்யூமில் 376 381 வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே வருது. இப்படி இவங்க கோரிக்கை வச்ச உடனே ஏராளமான புகார்கள் போய் குவியுது. யார்கிட்ட எல்லாம் அன்சாரிகள்ட்டையும் அந்த மக்கள் எல்லாரும் வந்துருவாங்களா, பெரிய பெரிய பிரமுகர்கள் வந்துருவாங்க. அன்சாரிகளை பிடிக்கிறாங்க. அன்சாரிகளில் ஜயித் பின் சாபித், அபு சயீத் அஸ்-சாயிதி, காப் பின் மாலிக், ஹஸ்ஸான் பின் சாபித், இவங்ககிட்டலாம் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசி இந்த கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, எங்கால் சரியில்லை எங்கால் சரியில்லை எங்கால் சரியில்லை. ஆளுக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அலியை அனுப்பி பேச வைப்போம். அலி தான் சரியான ஆள். அலியை அனுப்பி உஸ்மான் ரலியல்லாஹு, ஏன்னா எல்லாருமே போய் கசகசன்னு பேசினா சரி இருக்காது அப்படின்ட்டு இவங்களை அனுப்பி சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்னு சொல்லலாம். என்னென்னா இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் இல்லாத மேட்ரு. இப்போ அதனால் வந்து வரலாற்று நூல்லேருந்து காட்டுறோம். ஏன்னா அந்த தொடராக நீங்கள் சம்பவங்கள் பார்க்கணுன்னா ஹதீஸ்களில் கிடைக்காது. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே தொடராக சம்பவம் கிடைக்காது. நீங்கள் சீரத்து அந்த ரஹீக் மாதிரியான புத்தகங்களில் போனீங்கன்னா தான் தொடர்ச்சியாக அந்த சம்பவங்கள் கோர்வையாக இருக்கும். அதுலேயும் சனதுகள் இருக்கும். அப்போது இதில் வந்து நான் வரலாற்று நூல்லேருந்து எதை ஆதாரம் காட்டுறேன்னு புரிஞ்சுங்க. எல்லாம் வரலாற்று நூல்லேருந்து காட்டுறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி வரலாற்று நூல்களிலிருந்தும் எடுக்கும் விஷயம் என்ன கவனமாக பார்க்கணும்னா, சையான ஹதீஸ்களோட மோதக்கூடாது. ஹதீஸ்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, ஹதீஸ்களோட மோதக்கூடாது. ஆனால் அதே மற்றவங்க காட்டுற ஆதாரம் எப்படிப்பட்டு இருக்கும், 90% வரலாற்று நூல் ஃபுல் அண்ட் ஃபுல் தபரி தான். எது ஃபுல் அண்ட் ஃபுல் தபரி தான் காட்டுவாங்க. அப்துல்லா இப்னு சபா மேட்டர் எங்கேருந்து எடுக்கிறேன், தபரியிலேருந்து எடுக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு திரும்ப போகிறேன்னு கெஞ்சுறாங்கல்ல, அந்த அறிவிப்பு ஒரு பலவீனமான அறிவிப்பு. அது 2 பொய்யர்கள் வராங்க, இட்டு கட்டக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்களை மிம்பரில் வைத்து திட்டக்கூடிய ஒரு மோசமான அறிவிப்பாளர்கள் கொண்ட செய்தி அது. அந்த செய்தியை தான் எடுக்கிறாங்க. அது எங்கே இருக்குது சனது, தபரியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அலி மேலே மிகுந்த மரியாதை வைத்தவர் முஆவியா ரலியல்லாஹு. அலி மேலே ரொம்ப அப்படி அவங்க 2 பேருக்கு இருந்த சகோதரத்துவம் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்டியலே போட்டுருவாங்க. இல்லை தபரியிலேருந்து எடுக்கிறாங்க. தபரியிலேருந்து அப்புறம் யசீத் வந்து ரொம்ப குளிந்து அழுது. இப்போ இந்த சம்பவங்கள் எங்கே எடுக்கிறாங்க, எல்லாமே தபரியிலேருந்து காட்டுறாங்க. அதனால் வந்து என்னை பார்த்து வந்து யாரும் தபரியிலேருந்து காட்டுறேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க 90% அதில் தான் பொழப்பு காட்டுறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அடிப்படையில் இருக்கும். ஒரு சம்பவம் ஹதீஸில் இருக்கும், இன்னொரு சம்பவம் ஹதீஸில் இருக்கும், நடுவில் இருக்கிற விஷயங்களை இணைக்கக்கூடியது மட்டுமே நாம் அந்த வரலாற்று நூலிருந்து எடுப்போம். இதில் அப்ஜெக்ஷனும் யாருக்குமே கிடையாது. இப்போ இந்த செய்திகள் வந்து மறுக்க வேண்டியதில் நடந்தது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வரலாற்று நூலில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இப்போ தபரியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4-5 அறிவிப்பு அப்படியே போட்டே இருப்பாங்க. இப்போ இந்த அல்பிதாயா வன்னிஹாயா படித்தவங்களுக்கு தெரியும், ஒரே சம்பவம் 4-5 அறிவிப்பாளர் தொடர் வழியாக போட்டிருப்பாங்க. ஒரு ஹிஜ்ரத் இதே பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத் இதே 1, 2, 3 அது ஒரே சம்பவம் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி நம்ம போடுறது வந்து மாற்று கருத்து இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து போகிறோம். அப்போ இதில் வந்து நம்ம சொல்கிற அந்த வரலாற்று சம்பவங்கள் எடுத்துட்டா கூட ஆர்குமெண்ட் அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த ஹதீஸ்கள் இருக்குல்ல, அந்த ஹதீஸ்கள் தான் பில்லர்களாக வச்சு நம்ம கட்டமைச்சிருக்கோம். அப்போ அதே முழுக்க வரலாற்று நூல் எடுத்தாலும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாகவும் யாருக்கு அஹ்ல பைத்துக்கு ஆதரவாகவும் தான் 90% சம்பவங்கள் இருக்குது. தபரிலையும் அப்படி தான் இருக்குது. 10% தான் எப்படி இருக்குது, அவங்களுக்கு மாற்றமாக இருக்குது. ஆனால் இவங்க பயானில் கொண்டு வரது எதை கொண்டு வராங்க, அந்த 10% தான் தூக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம அதை படிக்கும்போது சொல்லுவாங்க பாருங்கள் இது தபரியில் இருக்கும்பாங்க இவங்க. ஆனால் இவங்க காட்டும்போது தபரின்னு சொல்ல மாட்டாங்க, அது சொல்லவே மாட்டாங்க. அரபியில் அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அரபியில் படிக்கிறதுனால அது என்ன நினச்சிக்குவாங்க மக்கள், இதோ ஹதீஸை படிக்கிறாங்க, இதோ ஹதீஸ்லேருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க படிக்கிறதெல்லாம் எதில் இருக்குது, தபரியில் தான் இருக்குது. இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அலி ரலியல்லாஹு வந்து என்ன பண்ணுறாங்க, இது அடிப்படை புரிஞ்சுங்க, நான் வரலாற்று நூலில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. இது தூக்கிட்டாலும் ஹதீஸ் அப்படி நிற்கும். இந்த ஒரு ஹதீஸை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஒரு ஆள் மேலே ஒரு தவறை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிகராக ஹதீஸும் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணுவோம். அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக உஸ்மான் ரலியல்லாஹு போய் போகிறாங்க. அப்போ அந்த உரையாடலை வச்சு என்ன பிரச்சனைங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்துல்லா இப்னு சபாலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பிரச்சனையாக அவங்களுடைய கவர்னர்கள்ங்கிறது கிளியராக பிடிச்சிக்கலாம். அலி ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, மக்கள் என்ன பிடிச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க, மக்கள் வந்து என்னை வந்து சூழ்ந்துக்கிறாங்க, உங்களை பற்றி பேச சொல்லி கேட்டேன், உங்ககிட்ட போய் உங்ககிட்ட பேச சொல்லி என்னை கேட்டுக்கிட்டாங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலங்க. கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் என்னத்தை போய் பேசுறது, எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அதே தாருல் இருக்கம்ல பக்கத்து பெஞ்சில் உங்கள் பக்கத்தில் தான் நானும் உட்காந்துட்டு இருந்தேன். நான் என்ன சொல்வேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எதை பற்றி நான் உபதேசம் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி எதையும் நான் கற்றுக்கல. எனக்கு நீங்கள் உங்களோட நான் சீனியர் கிடையாதுங்கிறேன். உங்களுக்கு 30 வயசு இருக்கும்போது 40 வயசு இருக்கும்போது எனக்கு 10 வயசு, நான் சின்ன பையன். அதாவது அவர் கிளாஸ் பயான் நடக்கும்போது இவர் டீ சப்ளை பண்ண ஆள்னு வச்சுங்க, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அந்த பணியோட செய்கிற அந்த வேலை அலி. அப்போ உங்களுக்கு முன்னாடி நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் மட்டும் தனியாக எதையும் கற்றுக்கிட்டவனும் கிடையாது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துருக்கீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜியாரத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவர் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவருடைய உபதேசம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவரோட மருமகனாக இருக்கும் பாக்கியம் அடைஞ்சிருக்கீங்க. அப்போ ஒரு உபதேசம் பாருங்கள், ஒரு ஆள்கிட்ட போய் அவரை திருத்தணும் அப்படின்னா அவரை எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாவம் இப்படி தான் இருக்கும். பனு இஸ்ராயல்களுக்கு தாவா செய்யும்போது என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பா அவங்கள சொல்லுவாங்க, நீங்களும் நாங்களும் இப்ராஹிம் நபி நம்புறவங்க, நம்மலாம் அல்லாஹ் நம்புறவங்க, மறுமை நம்புறோம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், ஒற்றுமையை பேசுறதில்ல. எடுத்தோடனே நமக்கும் அவனுக்கு எங்கே பிரச்சனையும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் அவன் என்ன போயிடுவான், எடுத்தோடனே டென்ஷன் ஆயிடுவான், நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டான், தாவாவே குலைச்சி விட்டு கடைசியாக நாம அவனுக்கு சாபம் கொடுப்பான், அவன் நமக்கு சாபம் கொடுப்பான். கடைசியாக மூடர்களை பார்த்து சலாம் இவன் சொல்லுவான், அவனுக்கு பதிலுக்கு சலாம் சொல்லுவான். 2 பேருமே மாறி துப்பிக்கிட்டு வெளியே வந்துடுவோம். அது தாவா அப்படி இப்படி தான் நம்மளுடைய தாவா ஸ்டைல்.
இப்போ இவ்வளோ பட்டியல் போட்டவுடனே அந்த அந்த ஒரு சூழ்நிலை முதல்ல கன்வின்ஸ் பண்ணும். எதிராளியோடைய உள்ளத்தை முதல்ல வந்து நம்ம சொல்லணும், நீ நல்லால் தான். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்மளும் இது அழகான ஒரு படிப்பினையாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துருக்கீங்க, அவர் பேசி கேட்டிருக்கீங்க, மருமகனாக இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு அடைஞ்சிருக்கு. அபூ குஹாஃபாவின் மகனுக்கு நிகராக நற்செயல் செய்தவர் நீங்கள். அபூபக்கருடைய அமல்களும் உங்களுடைய அமல்களும் லேஸ்பட்டது கிடையாது, ஈக்குவலான அமலுங்கிற அந்த அளவுக்கு செஞ்சவர் தான். அபூபக்கர் எந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கினாரோ அதை விட அதிகமாக இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் ரலியல்லாஹு வழங்கினவங்க. உங்களை விட உமருடைய நன்மைகள் குறைவு. ஏன்னா 6 வருஷம் கம்மியாக இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சிருக்காரு. யார்? உமர். 6 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 6 வருஷம் கழிச்சு தான் இவர் வரார். உங்களை கம்பேர் பண்ணும்போது உமர் உங்களுக்கு கீழங்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டு உறவு முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர். அந்த பனு உமையாங்கிறது பனு அப்துல் ஷம்ஸும் பனு ஹாஷிமும் சகோதர கிளைகள். அது ரெண்டுமே ஒரே கிளையிலிருந்து, அப்துல் ஷம்ஸ் கிளையிலிருந்து தான் பிரியுது. இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கம். இவங்க தான். அவர்கள் இருவருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு உண்டு. எது? அந்த மருமகன்கிற அந்தஸ்து அபூபக்கர் உமருக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபசீலத் இருக்குது. இன்னும் 2 மகள்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அவர்களை விட கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இதில் இருக்குது. தயவு செஞ்சு உங்களை சுற்றி நடக்கும் விவகாரங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். கொஞ்சம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள். மக்கள்லாம் எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் புரிதல் இல்லாதவரோ, சிந்திக்க தெரியாதவரோ, தொலைநோக்கு பார்வை இல்லாதவரோ கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லாம் தெரியும். இது எங்கே கொண்டு போய் முடியும், இந்த பிரச்சனை எவ்வளோ சென்சிட்டிவானது, அரபுகளுடைய சூழல் எப்படிப்பட்டது, எல்லாம் உங்களுக்கும் தெரியும். சொல்லிட்டு சொல்கிறாங்க, நடக்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது, மார்க்கமும் தெளிவாக இருக்குது. இதுக்கு வலியும் என்ன இருக்குது உங்ககிட்ட தெரியும். என்ன வழி? கவர்னர் நீக்கிட்ட வேலை முடிஞ்சது, அப்படியே அமைங்கிரும். அப்போ அது உங்களுக்கு தெரியும். உஸ்மான் அவர்களே, நீதியை நிலைநாட்டும் அடியார்களே, அல்லாவிடம் சிறந்த அடியார்கள். நீதியை யார் நிலைநாட்டுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விட்ட ரொம்ப சிறந்தவங்க. தானும் நேர்வழியில் இருந்து மற்றவர்களையும் நேர்வழியில் செலுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை நிலைநாட்டி பிதஅத்துகளை ஒழிப்பவரே சிறந்தவர். அல்லாஹ்விடம் மோசமான அடியார் என்பது அநியாயம் செய்யும் ஆட்சியாளர் ஆவார். அவர் தானும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுத்து சுன்னத்தை அழித்து பிதஅத்தை நிலைநாட்டுபவர் ஆவார். அல்லாஹ்வின் பிடியை குறித்தும் உங்களை எச்சரிக்கிறேன். உம்மத்தில் ஷஹீதாக்கப்படும் ஆட்சியாளராக ஆகிவிடுவீரோ என்று நான் அஞ்சுகிறேன். அழகாக உபதேசம் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஷஹீதாக்கிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அரபுகளில் தெரியுமில்ல, ரசூல்லா கொண்டு போய் முள் புதரில் தள்ளினவங்க. காசு கொடுன்ட்டு கொண்டு போய் எது வரைக்கும் தள்ளிட்டாங்க, ரசூல்லாவே கீழே தள்ளிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்த கழுத்தை பிடிச்சி தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி அவ்வளோதான். காட்டரபிகள்கிட்ட அவங்களுடைய பொறுமை இவ்வளோ தான். அப்போ அவர்களிடம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா அவங்க சட்டத்தை அவங்களே தவறான ஒரு முடிவுகளை எடுத்துருவாங்க. அதை மாதிரி ஆயிருவீங்களோ நான் பயப்படுறேன். இதனால் இப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா மறுமை நாள் வரை கொலைகளுக்கான வாசல் திறந்து விடப்பட்டு முஸ்லீம்கள் அணி அணியாக பிளவுபட்டு அசத்தியம் மேலே தலை தூக்கிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா முஸ்லீம்கள் பிளவுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்த முடியாது. அந்த ஒரு யூனிட் இருக்கும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் காரணமாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மக்களால் பிரித்து பார்க்க முடியாமல் ஆகிவிடும். இப்போ இன்றைக்கி ஆயிடுச்சா மன்னராட்சி எது கிலாஃபது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ கலாட்டா. கலிஃபான்னு சொன்னால் இவங்க பனுமையாக்கள் தப்பு பண்ணால் அப்பாசியாக்கள் பண்ணலீங்களாம்பா. கலிஃபான்னு கேட்டால் அப்புறம் உஸ்மான ஓட்டமன்னம் பேர் கலிஃபாவாம்பா. அப்போ இதை கேட்டால் அதும்பா, அதை கேட்டால் இதும்பா, நல்லராட்சினா இதும்பா, அப்பா பையன் வரலையாண்ணா, ஏன் ஹசன் வரலையாங்க, குழப்பி விட்டாங்களா, புரியாமலே போயிடும். மக்களால் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரித்து பார்க்க முடியாமல் போயிடும். அசத்தியம் மேலே வந்துடும். அவங்க சொல்கிறாங்க, நமக்குள்ளே அடிச்சு விட்டோம்னா அசத்தியம் மேலே வந்துடும். இரண்டையும் பிரிக்க முடியாமல் இரண்டும் கலந்து விடும் என்று நான் நஞ்சுகிறேன். எது சத்தியமும் அசத்தியும் பிரித்து பார்க்க இன்றைக்கி ஹக்கு எது பாத்தில் எது கண்டுபிடிக்க முடியுதா? நம்மளும் பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட அதிகமாக ரலீல்லா இன்னொரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் வந்துடும். நம்ம கூட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருவோம். அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படி ஒரு தோரணையோட எல்லாருமே பேசுவாங்க. அப்போ எல்லாருமே இப்போ 73 குரூப்பும் பார்த்தீங்கன்னா பயானம் எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் ஹக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரே பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா இது மாதிரி வராது. அப்படி இதுவரையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இதையெல்லாம் உங்கள் விஷயத்தில் அஞ்சுகிறேன். எனக்கு இதெல்லாம் விஷயம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுங்கிறேன். அப்போ வந்து அவங்க உஸ்மான் பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை அதைத்தான் மக்களும் சொல்கிறார்கள் என்று நான் புரியுது. இதைத்தான் மக்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் உங்களை இப்படி குறை சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் என்னை குறை சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து இதெல்லாம் நான் சமாளிச்சிருப்பேன். மற்றவங்கள நான் பேசவும் விட்டுருக்க மாட்டேன். மற்றவங்களை நான் இப்படிலாம் பேசுறது விட்டுற மாட்டேன். இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, அதை நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் உறவினர்கள் கூட நல்ல முறையில் நடக்கிறீங்க. அப்போ அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அவர்களுக்கு அடைக்கலமும் கொடுக்குறீங்க. உறவினர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கிறீங்களா இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது செலவு பணம் வேணும் கொடுக்குறீங்களா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்களா இல்லையா? வெளியூரில் ஒருத்தர் இருக்கிறான் பொழைக்க தெரியலனா அவனை கூட்டு வந்து அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமர் யாரை நியமித்தாரோ அவர் அளவுக்கு அந்தஸ்து இருக்கிற அவர்களை ஏன் நியமிச்சீர்கள் அப்படின்னு நான் பேச மாட்டேன். எது துலக்காக்களை பற்றி பேசுகிறேன். உமரும் துலக்காக்கள்லாம் சில பேருக்கு உமாவியர்லையும் யார் வந்து பதவி கொடுத்தா? உமர்லையும் தான் கொடுத்தேன். இப்போ அதே அந்தஸ்தில் இருக்கிற ஆட்கள் தானே இவங்க எல்லாமே. மக்கா வெற்றியில் மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களுக்கு நான் பதவி கொடுத்தேன். நான் மட்டுமா கொடுத்தேன்? உமரும் தானே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதிலிருந்து புரியுதல் அப்துல்லா இப்னு சபாவை பற்றி இவங்க மேட்ரு அந்த அழகாக நசுக்கி தட்டு போயிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து முதல்ல அவனை பிடிப்போம், அவனை கொண்டுட்டா மேட்ரு ஓவர், அவ்வளோதானே. இவன் ஒருத்தன் தான் ஊருக்கு ஏன்னா இப்போ ஹஜ்ஜில் இருக்கிறாங்க.
ஏதோ அந்த ஊர்வாசிகள் இவங்க சொல்கிறது என்னென்னா அப்துல்லா இப்னுங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தெரியும், இவங்க நம்புறதில்ல. எது நம்ம இலுமினாட்டி அதுன்னு 1008 சொல்கிறோம், அதை நம்புறதில்ல. ஆனால் அப்துல்லா இப்னு சபா மிகப்பெரிய இலுமினாட்டியான். அவன் ரகசியமாக செயல்பட்டான், ஒன் மேன் ஆர்மி. அவன் ஒருத்தனா போய் எகிப்தில் போய் பேசினானா என்ன, பஸ்ராவாசிகளுக்கு தெரியாதான். பஸ்ரால போய் பேசினானா எகிப்து வாசிகளுக்கு தெரியும். இப்போ தான் தெரிஞ்சிருக்குமே, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்களா ஹஜ்ஜில். இப்போ இங்கே அந்த கேம் இவங்களுடைய அந்த இது வந்து தியரி உடையதை. இப்போ ஹஜ்ஜில் வந்தாச்சு, பஸ்ராவாசிகள் எகிப்துட்ட பேசுவேன், என்னப்பா அப்துல்லா இப்னு சபா இப்படின்னு சொல்கிறான். அவனும் வந்திருப்பான் ஹஜ்ஜுக்கு, அவனையும் கப்புன்னு பிடிச்சிட்டு வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே மேட்டராக முடிச்சிருப்பாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. அப்துல்லா இப்னு சபா இவன் போய் ஊர் பூரா பேரை ரிப்பேர் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையாது. அந்த அரபுகளுடைய அந்த இன உணர்வு அது மீண்டும் தலை தூக்கிடுச்சு. ஏன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்க, அது தலை தூக்கிடுச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, இவங்க என்ன சொல்லிட்டு அடுத்து இவங்க கேட்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ இதெல்லாம் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, ஆனால் இது வந்து எனக்கு புரியுது, இப்போ நான் மட்டுமே இந்த பதவியில் நியமித்தேன், உமர் தானே நியமித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை முன்னிறுத்தி உங்கள்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லுங்க. முகீரா இப்னு ஷோபா ஆளுநராக இருந்தாரா இல்லையா? முகீரா இப்னு ஷோபா கவர்னராக ஆல்ரெடி இருந்தாரா இல்லையா? ஆமாம், அலியும் சொல்கிறேன், ஆமாம் இருந்தார். உமர் தானே அவரை நியமித்தார்? ஆமாம், உண்மைதாங்க. அப்போ அப்துல்லா பின் ஆமிரை நான் நியமிக்கும் போது உறவுக்காரரை நியமிக்கிறீர் என்று ஏன் என்னை குறை பேசுகிறேன்? இப்போ அவர் ஏதோ ரிலேஷன் ஆட்டிருக்கு, யார் முகீரா இப்னு ஷோபாவுக்கும் உமர் அலியானுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க மாட்டிருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் நியமிக்கும் போது எல்லாரும் அமைதியாக இருந்தீங்களா? புகாரில் கூட அது வரும். புகாரில் கூட அந்த போன தடவை ஒரு ஹதீஸ் படித்தோம்ல, அந்த ஒரு தாபியின் வந்து உஸ்மான் அலியான்ட்ட பேசும்போது அதில் கூட அவர் சொல்வார்ல, அபூபக்கர் உமரும் கலிஃபா தானே, நானும் கலிஃபா தானே, எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா, முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கா இல்லையா, அப்போ என் உரிமை எனக்கு கொடுங்கிறேன். அப்போ அதே தான் இவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்துல்லா இப்னு ஆமிரை நான் நியமிக்கும் போது, யார் அந்த கூஃபாவாசி இப்போ ரிட்டன் அனுப்பி விட்டாங்களா, அப்போ அவரை மட்டும் நான் நியமிக்கும் போது ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு அலி அலியானும் கவுண்டருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமர் ஒருவரை ஆளுநராக நியமித்தால் அவரை கண்காணிப்பவராக இருந்தார். அவர் போட்டுட்டு சும்மா இருக்கல. யார்? உமர் அலியானு ஒரு ஆளுநர் போட்டால் அவருக்கு வந்து ஒரு கண்காணிப்பாளராக இவர் இருந்தார். அவருக்கு எதிராக ஒரே ஒரு விஷயம் தெரிய வந்தாலும் அவருக்கு அதிகபட்சமாக எதை தண்டனையாக தர முடியுமோ அதை செய்பவராக இருந்தார். உமர் அலியானுடைய ஆளுநர்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாங்க? ஒரு சின்ன மிஸ்டேக் கிடைச்சா கூட அதுக்கு மேக்ஸிமம் என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இந்த உமர் சீரிஸில் கூட அந்த சம்பவம் வரும். அம்ரு பின் ஆஸ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் வந்து இன்னொருத்தரை வந்து அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறம் அவர் நேராக கலீஃபாட்ட வந்து புகார் செய்வார். புகார் சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, உமர் அலியானு அம்ரு பின் ஆஸுடைய மகனை வர வச்சு அடிக்க விடுவோம். அம்ரு பின் ஆஸுடைய மகன் அவர் நினச்சிடாதீங்க, அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் நிறைய மகன்கள் இருந்தாங்க, அவர் இன்னொரு மகன். அவர் வந்து சாலிஹானும் மிகச்சிறந்த ஒரு நல்லடியார் அவர். அப்போ இவரை கூப்பிட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது உமர் அலியானு அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஆளுநரையும் அடிக்கும்போது அம்ரு அப்படியே பதறி விடுறார். அம்ரு பின் ஆஸ், நான் என்னங்க பண்ணேன், என் பையன் பண்ண தப்புக்குன்ட்டு. அவன் தப்பு பண்ணி புகார் வரும்போது நீ நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்கல்ல, அவங்க அதை சொல்லுவாங்க, நடவடிக்கை உங்கள்கிட்ட புகார் வராமல் என்கிட்ட வந்து அவர் பேசுகிறார்ல, அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் உங்ககிட்ட புகார் கொண்டு வரோம் என்கிட்ட வந்தார்ல, அதுதான் நீங்கள் பண்ண தப்பும்பார். இப்போ இவருக்கு சேர்த்து அடிங்கம்பார். அப்போ அவர் கேட்பார், கவர்னர்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாதம்மா, என்னங்க கவர்னரை போய் பள்ளி எடுக்க சொல்கிறீங்க, ஒரு பப்ளிக்கை விட்டு கவர்னரை அடிக்க சொல்கிறீங்களே, கவர்னருக்குன்னு ஒரு மரியாதை கிடையாதுன்னு. அதுக்கு தான் அவர் சொல்லுவார், சுவாங்களா என்ன சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒப்படைத்தாங்கம்மா. ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, நான் யாருக்காவது தீங்கில செஞ்சால் என்னை அடிங்கம்மா. அப்போது அதுக்கு மேலேயா நீங்கள் போஸ்டிங்க, கவர்னர் போஸ்டிங் ரசூலுல்லாஹ்வுடைய அவருக்கு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, உமர் ஒருவரை ஆளுநராக நியமித்தால் அவருக்கு அதிகபட்சமாக தண்டனை கொடுப்பாங்க, அதாவது குறை வந்ததுன்னா தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் பலவீனமாக நடந்து கொள்கிறீங்க. உங்கள் கவர்னர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி வந்தேன்னா என்ன பண்ணுறீங்க, உங்கள் உறவினர்கள் விஷயத்தில் மென்மையை கடைபிடிக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மென்மையாக நடந்துக்கிறீங்க, சரி பரவாயில்ல, அடுத்து மன்னிச்சு விட்டுறீங்க, இல்லைனா புத்திமதி சொல்கிறவரோட நிறுத்திக்கிறீங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து கடுமையாக எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உஸ்மான் அலியான் அவங்க எனக்கு மட்டுமா உறவினர், உங்களுக்கும் தான். அதை சொன்னல, பனு ஹாஷிமும் பனு அப்துல் ஷம்ஸும் பனு ஹாஷிம் பனு உமையாவும் சகோதரர்கள் மாதிரி என் உறவினர்கள் அவங்க, உமக்கும் தானே உறவினர்கள்ங்கிறேன். அப்போது அலி அலியானும் யார், உஸ்மான் அலியாவுக்கு உறவினர் தான். இதையும் மைண்டில் வச்சிங்க. ஏன்னா பின்னாடி அந்த உறவினர்கள் பிரச்சனை ஒன்று இருக்குது. எது, உஸ்மான் அலியானு மரணம் அடைஞ்ச உடனே கிசாஸ் வாங்குறாங்கல்ல, அதில் உறவினர்கள் யார், அதுக்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்குங்கிற அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கும் அவங்க உறவினர்கள் தான், ஆனால் சிறப்பு மற்றவர்களுக்கு தானே உள்ளது. அவங்க சொல்கிறாங்க, யார் சொல்கிறா, அலி அலியானு எனக்கு உறவினர்கள் தான், ஆனால் ஃபசாயில்னு எடுத்திங்கன்னா உறவினர் அல்லாதவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த அஸ்ஸாபிகுலூன் அவ்வளூன்னு முஹாஜிர்கள் அன்சாரிகள் பத்ரில் கலந்துக்கிட்டவங்க, ஆனால் ஃபசீலத்தின்னு எடுத்திங்கன்னா இவங்களுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயும் பாருங்கள், சஹாபாக்கள் அதை எப்படி அவங்க பிரித்து வச்சுருந்துருக்காங்க, ஒட்டுமொத்தமாக அவங்க பார்க்கல, சிறப்புக்குரியவர்கள் சிறப்பு இல்லாதவர்களும் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமர் அலி அலியானு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உமர் முஆவியாவை மரணிக்கும் வரை ஆளுநராக விட்டு வைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, இவர் கேட்குறா, உஸ்மான் அலியான் கேட்குறாங்க. இப்போ முஆவியாவை வந்து இப்போ அப்துல்லா பின் ஆமீர் விஷயத்தை இப்படி இவங்க கேள்வி எழுப்புறாங்க, இவங்க அதுக்கு பதில் கொடுத்துறாங்க. யார், அலி அலியானு. அடுத்த ஒரு ஆளுநர் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, முஆவியாவை பற்றி சொல்கிறீங்க, என் முஆவியாவை வந்து ஆளுநராக உமர் விட்டு வைக்கலையா. அப்போது என்ன கேள்வி வந்திருக்கு, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை ஏன் 12 வருடம் ஆட்சியில் நீடிக்க வைத்தீர்கள்ங்கிற கேள்வி வந்திருக்கு. புரியுதா இல்லையா? இப்போ ஏன் விட்டு வச்சிங்கன்னு அதை விட்டு வைக்கிறதுல தான் கேள்வி வந்திருக்கு. அதனால தான் விட்டு வைக்கிறத பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த அதாவது அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன கேள்வி வந்திருக்குங்கிறத சொல்கிறேன். அப்போ 12 வருஷம் இவங்க விட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யார், உஸ்மான் அலியான் கேட்குறாங்க, உமர் அலியானு வந்து விட்டுருந்தாங்கல்ல, மரணிக்கும் வரை விட்டுருங்க. ஆனால் மரணிக்கும் வரை விட்டது என்ன கணக்குனா கடைசி 4 வருஷம், இவங்களுடைய பாலிசி படி 4 வருஷம்.
இவங்க நியமிச்சதுலேருந்து 4 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே உமர்லியோட வஃபாத் ஆயிடுச்சு. இவங்க இன்னொரு 1 வருஷம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? நீக்கியிருப்பாங்க. எல்லா ஆளுநர்களையும் அவர்கள் 4 வருஷம் ஆச்சுன்னா நீக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போது இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அலி ரலியல்லாஹு பதில் சொல்கிறாங்க, முஆவியாவை ஒரு நியமித்தது தான், விட்டு வச்சிருந்தாங்க தான். உஸ்மான் அவர்களே, அல்லாவை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன், உமர் உயிரோடு இருந்தவரை உமரின் அடிமை எர்ஃபாங்கிற ஒரு அடிமை இருக்கிறார். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு. எர்ஃபாவை விட அதிகமாக முஆவியா உமரை அஞ்சுபவராக இருக்கவில்லையா? அடிமை விட அதிகமாக இவர் பயப்படுவார். யார்? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உமருடைய அடிமை கூட அந்த அளவுக்கு பயப்பட மாட்டான், அந்த அளவுக்கு இவரை பார்த்தா பயப்படுவார். ஆனால் நீங்கள் எப்படி? அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ் முன்னிறுத்தி நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கிறேன். அப்போ உஸ்மான் சொல்கிறாங்க, ஆமாம் உண்மைதான். அவர் அதை என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு வந்தார்னா அப்படி அமைதியாக வர்றது, அப்படி அமைதியாக பேசுறது, இப்படி பண்ணிடலாங்களா, வரட்டுங்களா, பார்த்துங்களா, நம்ம மேலே ஏதாவது புகார் இல்லைங்க, அதில் ஒன்றும் சரிங்க வரட்டுங்களா, இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அது சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நிலைமை என்ன கேட்குறாங்க? அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, இப்போ முஆவியா எப்படி இருக்கிறார்? அப்போ சொல்லிட்டு சொல்கிறேன், எந்த முடிவாக இருந்தாலும் உங்களிடம் அனுமதி பெறுவதில்லை, எதாவது முடிவாக இருந்தாலும் அவரே எடுத்துக்கிறாரு. அப்போ முதல்ல எப்படி உமர்கிட்ட லெட்டர் செஞ்சிடலாங்களா ஜி, இப்படி செஞ்சிடலாங்களா, இது இப்படி ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், இந்த இடத்துல ஒரு செய்யலான்னு இருக்கோம், உங்கள் ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, ஒப்புதல் கொடுத்துட்டிங்கன்னா, இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல, அவரே முடிவு எடுத்துக்கிறாரு. அது உங்களுக்கும் தெரியும், முஸ்லீம்களுக்கும் தெரியும். அவர் சொல்கிறாங்க, இது உங்களுக்கும் தெரியும், மற்ற முஸ்லீம்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவரை நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பது கூட இல்லை. ஆனால் அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன மேட்டர்னு கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. இதை சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு கிளம்பி போயிடும். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறத சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு விளக்கம் சொல்கிறாங்க. அதை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? கேட்டுட்டு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? மக்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்த இதிலே எல்லாம் ஹரம், அந்த ஹஜ்ஜுடைய இதிலே பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இவர்கள் கிளர்ச்சியாளர்கள், சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள். யார்? எனக்கு எதிராக யார் இந்த புகார்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ இவங்கெல்லாம் யார்? கிளர்ச்சியாளர்கள். இவங்க சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்க, இவங்க புரிஞ்சுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர்களின் உள்நோக்கம் வேறு, இவங்களுடைய உள்நோக்கம் வேறு. என்ன உள்நோக்கம்? அல்லாஹ்வுடைய தீன் படி நடக்கலை, ஆட்சி நேர்மையாக நடக்கல, அதெல்லாம் கிடையாது. ஒரே குடும்பம் ஆட்சி பண்ண, அதான் சொன்னல, அதிருப்தியாளர்கள்லாம் 2-3 வகையினர் இருந்தாங்க. அதில் சஹாபாக்கள் நல்ல நோக்கத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு விஷயத்தை சொன்னாங்க, சிலர் கெட்ட நோக்கத்தில் செயல்பட்டாங்க. அதை தான் இவங்க சொல்கிறாங்க, இவர்களின் பேச்சை வைத்து ஏமாறாதீர்கள். உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சால் இந்த ஆட்கள் யார் என்ன பண்ணுவாங்க? மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் இவங்களாம் யார்? உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஈமான் கொண்டவங்க தான் இவங்க எல்லாருமே. இவர்கள் பலவித முயற்சிகளுக்கு பின் தோல்வி அடைந்துள்ளார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்காக இவங்க என்ன பண்ணாங்க? பல முயற்சி பண்ணாங்க. அகலில் ஒரு முயற்சி பண்ணாங்க, பத்ரில் முயற்சி பண்ணாங்க, கத்ஃபானை கூட்டிகிட்டு வந்தாங்க, யூதர்களோட கூட்டணி வச்சாங்க, கடைசியாக தபுக்கில் வந்து ஹெர்குலிஸ் கூட கூட்டணி வச்சாங்க, இங்கே ஒரு பள்ளிவாசல்லாம் கட்டி முயற்சி பண்ணாங்க. மஸ்ஜித் நபவிக்கு போட்டி ஒரு பள்ளிவாசல் கட்டி, குரானில் வருது இல்லை அந்த பள்ளிவாசல், அது எதுக்காக கட்டினது? அந்த ரோமாபுரிக்கு வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்டா செயல்படக்கூடிய ஒரு இடம் அது. அதெல்லாம் கட்டினாங்க. எல்லா முயற்சிகளும் தோற்று இப்போ முஸ்லீம் ஆயிருக்காங்க. நான் சொன்னேன்ல, ரசூலுல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து முடியாத பட்சத்தில் முஸ்லீம் ஆயிருக்காங்க மக்கா வெற்றியில் வந்தவங்கன்னு. அது எல்லாமே நான் குறிக்கல. அதில் எத்தனை பேருடைய ஈமானை எடை போட்டாங்களோ ஒட்டு மொத்தமாக அந்த கும்பலுக்கு அதான் பேர். மக்கா வெற்றிக்கு பின்னாடி அந்த கும்பல் வந்தாங்கல்ல, அந்த கூட்டத்தினர் எப்படி வந்தாங்க? இஸ்லாத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க, முடியாத பட்சத்தில் தோல்வியை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தோல்வி அடைந்துள்ளார்கள், பலதரப்பட்ட முயற்சி அவங்க மேற்கொண்டவங்க இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதற்கு முன் இவர்களை உமர் கால்களுக்கு கீழ் வைத்து நசியிருந்தார். உமர் இருக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் போட்டு அப்படி அடுக்கி வச்சிருந்தாங்க, தனது கைகளால் அடித்து அடக்கி வைத்திருந்தார்கள். உமர் வந்து இவங்களை போட்டு நடுக்கி வச்சிருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் இவர்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தவர்கள். ஆனால் நான் உங்களுடன் மென்மையாகவும் பணிவுடன் நடக்கிறேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக உங்ககிட்ட நடக்கிறேன். என் நாவையும் கைகளையும் உங்களை தடுத்து வைத்துள்ளேன். உங்கள்கிட்ட நான் பேசுறதும், உங்களை கோபமாக நான் பேசுறதும் கிடையாது, உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுக்கிறதும் கிடையாது. இதனால் நீங்கள் துணிச்சல் கொண்டு வரம்பு மீறுகிறீர்கள். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்கிட்டயே நீங்கள் வாலாட்டுறீங்க. யாரை சொல்கிறேன்? இந்த கிளர்ச்சி கூட்டம் அந்த மக்களை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என் சுபாவத்தை மாற்ற முயற்சிகள். அது சொல்கிறாங்க, நான் உங்களை எதிர்கொள்ள திரட்டி வைத்துள்ளேன். இந்த கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்குது. படை பலம் இல்லாதவன்லாம் நான் கிடையாது. ஒரு உத்தரவை போட்டால் அவங்களை எல்லாம் நசுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட கூட்டம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என் சுபாவம் அப்படி கிடையாது. நீங்கள் என் சுபாவத்தை மாற்ற முயற்சி பண்ணாதீர்கள். இதை நான் கடுமையாக வெறுக்கிறேன். என் நேச்சரை மாற்றுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு கோபம் வராது, வேண்டாம், நான் வர வச்சிடாதீங்க அப்படிங்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறேன், உங்கள் நாவுகளை அடக்கிக் கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் எனக்கு எதிராக பேசாதீங்க. ஆளுநர்களை விமர்சிக்காதீர்கள். ஆளுநர்களையும் விமர்சனம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் அவர்களை உங்களிடம் நல்ல முறையில் நடக்க உத்தரவு போட்டல. நான் இப்போ ஒரு லெட்டர் போட்டிருக்கேன், ஒழுங்காக நடந்துக்குங்க. இந்த மக்களை வந்து ரொம்ப அந்த அடாவடித்தனம் பண்ணுறது, மக்கள்கிட்ட பந்தா பண்ணுறது, அவங்ககிட்ட அந்த மீறி இது பண்ணுறது, அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டேன். மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக இதெல்லாம் பேசுனீங்கன்னு நான் எதுவுமே உங்களை நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களின் உரிமைகளில் நான் ஒருபோதும் குறை வைக்கவில்லை. அவங்க தான் சொல்கிறாங்க, நான் என்னைக்கா உங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்துச்சு உஸ்மான்? ஒன்றுமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அபூபக்கருடைய ஆட்சியை விட அதிகமாக செல்வம் கொளித்தது, அதிகமாக மக்கள் வந்து என்ன இருந்தாங்க, அந்த ஒரு இது இருந்தது இல்லையா, அந்த அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் எல்லாமே மேம்படுத்தி தான் இருந்தது. அதை வந்து சொல்கிறாங்க, மக்களின் உரிமைகளில் நான் ஒருபோதும் குறை வைக்கவில்லை. நான் வாரி வழங்கவில்லை என்றால் எப்படி கலிஃபாவாக இருப்பேன்? நான் வாரி வாரி கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா அதுதான் விமர்சனம் வருது. ஒரு பாட்டுக்கு எடுத்து வாரி வாரி வழங்குறாரு, எல்லாத்துக்குமே வாரி வாரி வழங்குறாரு, ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வாரி கொடுக்கலன்னா அதுக்கு எப்படிப்பா கலிஃபா?
பைத்துல் மாலில் அடக்கிட்டே இருக்கிறவன் பேர் கலீஃபா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மர்வான் அவன் வந்து எந்திரிச்சிட்டு நீங்கள் விரும்பினா உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வாளால் முடிவு செய்து கொள்ளுங்கிறான். இவர் பக்குவமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு அது குலைச்சி விட்றான். அதை நம்ம பஞ்சாயத்து பேச போவோம், இங்கேருந்து 10 பேர் போயிட்டுருப்போம், அது முடிகிற மாதிரி இருக்கும், டப்புன்னு ஒருத்தன் கை வச்சிட்டானா கெட்டு போயிடும். அது வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் என்ன ஆயிரும், விட்டு கொடுக்குற மாதிரி வரும்போது அது டக்குன்னு கெட்டு போயிடும். என்னங்கிறான், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, வாள் எடுத்துகிட்டு வாங்க மோதிக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் இதை வந்துட்டு உஸ்மான் என்ன சொல்கிறேன், வாய் மூடுங்கிறேன். என் வாய் மூடு, என் தோழர்களுக்கு மத்தியில் நீ குறிக்கிறாது. சஹாபாக்கள் இருக்கும்போது இந்த சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீ நடுவில் வராத, உன்னை பேச வேண்டாம் என்று நான் தடுக்கவில்லைங்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டி விட்றாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தபரியில் 3வது வால்யூமில் 382வது பக்கத்துலேருந்து 385வது இது வரைக்கும் இருக்குது. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆளுநர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆளுநர்கள் இப்போ மக்கள்கிட்ட மசோரா பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆளுநரை கூப்பிட்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்கள, சாத் பின் அபிசரா, சயீத் பின் ஆஸ், அம்ரு பின் ஆஸ், அப்துல்லா பின் ஆமீர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது சாட்சி கிடைச்சதா, யாராவது பேசுனா சொன்னல. நேரில் யாரும் பேச மாட்டாங்க, முன்னாடி உட்கார வச்சு பேசுங்க அப்படின்னு. பேசுனதுக்கப்புறம் இவங்களும் ஊருக்கு போகணும், அவங்களும் ஊருக்கு போகணும். அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ முன்னாடி உட்காந்து இப்போ நீங்கள் நாமளே சொல்லுவோமா, இப்போ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஏரியா ஒரு நடவடிக்கை சரியில்லைன்னு வச்சுங்க, முதலமைச்சர் இல்லை எம்எல்ஏ பின்னாடி சொல்லுவோம் முதலமைச்சர் சரியில்லைங்க, அது இல்லைங்க. நேரில் வந்ததுக்கப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவோம், எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஒரு புகாரம் இல்லைங்க. எதுக்கு நமக்கு முசீபத்துன்னு தான் போவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதாவது கிடச்சாங்க இல்லைங்கிறாங்க. அப்போ முஆவியா என்ன சொல்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அப்போ இவங்களே புரியும், இப்போ இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது புரியுது பாருங்க. சொல்கிறாங்க நீங்கள் தான் தோழர்கள் மற்றும் ஆலோசகர்கள். நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, ரசூலுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்க. உம்மத்துடைய ஷூரா கமிட்டியும் நீங்கள் தாங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த உம்மத்தின் பொறுப்பாளர்கள் யார், மதீனாவாசிகளை பார்த்து சொல்கிறாங்க, மற்றும் நிர்வகிப்பவர்கள் உங்கள் தோழரை நீங்களே தேர்வு செய்தீர்கள். நீங்கள் தானே தேர்வு பண்ணீங்க. அப்போ தேர்வு பண்ணுற அதிகாரம் இவருக்கு இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ ஆட்சியாளர் தேர்வு பண்ணுற அதிகாரம் யாருக்கு இல்லை? முஆவியா ரலியல்லாஹு இல்லை. அவர் ஓட்டு போடலைனாலும் ஒரு ஆள் ஆட்சியாளர் ஆயிர மாட்டார். அவர் போட்டதுனால ஒரு ஆள் ஆட்சியாளர் ஆயிர மாட்டார். கட்டுப்பட்டு நடக்கிற அளவுக்கு மட்டும்தான் இவருக்கு அதிகாரம் இருந்திருக்கு. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தான் பொறுப்பாளர்கள், நீங்கள் தான் இந்த சமூகத்துடைய ஆலோசகர்கள், நீங்கள் தான் வந்து வழிகாட்டிகள், நீங்கள் தான் நிர்வகிப்பவர்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தான் தேர்வும் பண்ணீங்க. உஸ்மான் யார் தேர்வு பண்ண? நானாக தேர்வு பண்ணேன், நீங்கள் தானே தேர்வு பண்ணீங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவர் இப்போது வயோதிகத்தில் இருக்கிறார். இப்போ இவர் எப்படி இருக்கிறார், வயசாயிருச்சு இவருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. சொல்கிறாங்க, விதவிதமான குற்றச்சாட்டுகள் இவர் மேல் வைக்கிறார்கள். நீங்கள் இந்த விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுத்திருந்தால் வெளிப்படையாக என்னிடம் சொல்லிவிடுங்கள், நான் நின்று பதில் சொல்கிறேங்க. இந்த ஆட்சி அதிகாரம் விஷயத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு நீக்கிடலாம். ஆனால் இந்த ஷூரா கமிட்டிக்கு பவர் இருக்குது. யாருக்கு? ஒரு கலீஃபா நியமிச்சிட்டா அந்த ஷூரா கமிட்டிக்கு என்ன இருக்குது, கலீஃபாவை மறுபடியும் வாபஸ் வாங்குவதற்கு பவர் இருக்குது. அப்போ அதை கேட்குறாங்க, ஏதாவது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இவர் விஷயத்தில் நான் இன்னும் பதில் சொல்கிறேன், ஏதாவதுனா என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறாங்க, மற்றபடி கிலாஃபத்தை பற்றியோ தலைமையை பற்றியோ யாருக்காவது ஆசை இருந்தால் முதுகை காட்டி ஓடுவதை தவிர வேறு எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தெரிச்சு ஓட வச்சுருவேங்கிறாரா இல்லை என்னத்தை பேசுகிறாரு புரியல. அவர் சொல்கிறார், மற்றபடி இந்த கிலாஃபத்தை பற்றியோ ஆட்சி அதிகாரத்தை பற்றியோ யாராவது ஏதாவது கருத்து வச்சுருந்தீங்கன்னா திரும்பி ஓடுறதை தவிர வேறு எதுவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அலி ரலியல்லாஹு கோவத்தில் கேட்குறாங்க, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? உடனே அலி சொல்கிறாங்க, இது ஆட்சி அதிகாரத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிற, இதை பேசுறதுக்குலாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே, பஞ்சாயத்துனா புகாருன்னு அதுதானே பேசணும், சம்மந்தமில்லா வார்த்தையாக விடுறீங்கிறாங்க. சரியாக சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சிரியா கிளம்பி வாங்குறாங்க. யாரை? உஸ்மான் ரலியல்லாஹு. நீங்கள் அங்கே வந்துருங்க, நம்மக்கிட்ட நல்ல மக்கள் இருக்காங்க, எங்ககிட்ட நல்ல மக்கள் இருக்கிறாங்க, உங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், தாருல் கிலாஃபா எங்கே போயிடும், இப்போ ஷிஃப்டிங்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே போயிடும். அப்போ அது ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, அடுத்து தாருல் கிலாஃபா அது போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நான் வரமாட்டேன்றேன், நான் ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன், இந்த பூமியில் தான் நான் ஹிஜ்ரத் பண்ணி வந்தேன், இந்த பூமி விட்டு நான் வரமாட்டேங்கிறேன். இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தபரியில் 3வது வால்யூமில் 392, அதுக்கப்புறம் தாரிக் இப்னு கல்தூனில் வந்து 1வது வால்யூமில் 352. இப்போ இதில் இப்போ வரலாற்றில் இது ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு ஹதீஸும் காமிச்சிட்டு அடுத்து போய்க்கிறேன், ஏன்னா மீதி ஹதீஸ்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நான் காமிச்சிடும். முஆவியா ரலியல்லாஹு இப்படி பேசுவாரா, ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டு ஒரு அடக்குமுறையாவோ இல்லை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது தப்பு தானே. தனக்கு வந்து பதவியில் வந்து எனக்கு அந்த உரிமை இருக்குது, நான் தான் அதில் தகுதியானவன், இல்லை நான் அதுக்கு சரியான ஆளுன்னு பேசக்கூடாது. அப்போ இது தப்பு பேசியிருக்காரு, வரலாற்று நூல் வந்து காமிச்சிருக்கோம். இது புகாரிலேருந்து ஹதீஸ் இருக்குது. நான் அதனால் இந்த ஹதீஸ் இங்கே கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சம்பவத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்த ஹதீஸ் என்னங்கிறது சொல்கிறேன். என்னென்னா அலி ரலியல்லாஹுடைய அந்த தஹக்கீமுடைய அந்த காலகட்டம், அதாவது இந்த சிஃபின் போரும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அந்த ரெண்டு பேர் தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவங்க மதீனா வராங்க. யார்? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மதீனா வராங்க. மதீனா வந்து மஸ்ஜித் நபவியில் ஒரு மஷூரா நடக்குது. மஸ்ஜித் நபவியில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தன் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சபை நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க வீடு, ஹப்ஸா ரலியல்லாஹு யார்? உமர் ரலியல்லாஹுடைய மனைவி. அப்போது அவங்க மனைவி மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உமர் ரலியல்லாஹுடைய மகள். இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து யார் வரா? இப்னு உமர் வந்து வரார். சகோதரி வீட்டுக்கு இப்னு உமர் வந்து வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இப்னு உமரை பார்த்து ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன இங்கே வந்திருக்கிறீங்க, மஸ்ஜித் நபவியில் முஆவியா வந்து பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறீங்க, முதல்ல அங்கே போங்க
முஸ்லீம்கள் அங்கே ஒன்று கூடுறாங்க, நீங்கள் போயிருங்க. ஏன்னா எல்லாரும் முக்கிய பிரமுகர்கள் மிஸ் ஆனார்னா என்ன ஆயிரும், அதிருப்தியில் இருக்காங்க, ஒரு பேர்ச்சி வந்துடும், ஏதோ ஒரு சலசலப்பு வந்துடும், இல்லை இவர் தனியாக டீம் ஃபார்ம் பண்ணுறாருங்கிற அந்த ஒரு புகைச்சல் வந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் அதிகம் அடிப்பட்ட பேர் யார், அலி ரலியல்லாஹு அந்த காலகட்டத்தில் ஹலீஃபாவுக்கு அதிகம் அடிப்பட்ட பேர் யாருன்னா உமருடைய மகனே இருந்தால் நல்லது, ஏன்னா உமர் மாதிரி ஆட்சி பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹுடைய மகன் இவரும் வந்து ஒரு முக்கிய கேண்டிடேட்டாக மக்கள் வந்து பார்த்தாங்க. இவர் அதை மறுத்துட்டார். அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து நீங்கள் வந்து போயிருங்க, இல்லைன்னா பிரச்சனை ஏதாவது ஆயிரும், உங்களை எதிர்பார்ப்பார்கள் மக்கள், நீங்கள் அங்கு இல்லாதது பிரச்சனை உருவாகி அதை வைத்து மேலும் குழப்பம் தலை தூக்கிடும், அதனால் தயவு செஞ்சு அங்கே போய் சும்மாவாவது உட்காந்துங்க, சபையில் போய் தைரியமாக நீங்கள் சும்மா போய் உட்காந்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவுறுத்தலால் இப்னு உமர் வந்து போகிறாங்க. போயிருக்கா, மக்கள்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, இந்த கிலாஃபத் விஷயத்தில் பேச விரும்புபவர்கள் கொஞ்சம் தலையை உயர்த்தி பார்க்கட்டும். இவர் தலையை குமிஞ்சு இப்படி உட்காந்துருக்காரு. யார், இப்னு உமர் நேராக போய் பயானுக்கு உட்காந்துட்டார். அவர் பேசிட்டு இருக்காரு, இவர் கீழே உட்காந்துருக்காரு. கீழே உட்காந்தவர் அப்படி கால் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த கை இப்படி கட்டிக்கிட்டு தலையை இப்படி குமிஞ்சிட்டு இப்படி வச்சுட்டு இருக்காரு. முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து உட்காந்ததை இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கவனிச்சுட்டே சொல்லிட்டு இந்த கிலாஃபத் விஷயத்தில் பேச விரும்புபவர்கள் கொஞ்சம் தலையை உயர்த்தி பார்க்கட்டும். தலையை தூக்குறவங்க தூக்குங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நிச்சயம் தலை மட்டும் தூக்குங்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக அவரை விட கிலாஃபத்துக்கு நான் அதிகம் தகுதியுடையவன். யார், இப்னு உமரை விட எனக்கு தகுதி அதிகமாக இருக்குங்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏன், அவரின் தந்தையை விட அதிகம் தகுதியுடையவன்கிறேன், அவங்க அப்பா விட எனக்கு உரிமை இருக்குங்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சிறப்பித்து பேசுகிறீங்க. இப்போ ஹாதி மஹதிங்கிறீங்க, நேர்வழி காட்டப்பட்டவராகவும் காட்டக்கூடியவராங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களை விட இவர் தகுதி அதிகமாக இருக்குங்க. இது உமர் ரலியல்லாஹுடைய கண்ணிய குறைவா இல்லையா? அப்போ ஹலீஃபாவே ராஷிதை வந்து தரக்குறைவாக பேசுகிறார். அவங்க அப்பாவை விட நான் தகுதியானவங்கிறார். அப்போ இந்த வார்த்தை வந்து எப்படியாப்பட்ட வார்த்தை இது? உமரை விட எந்த விதத்தில் இவருக்கு தகுதி இருக்குது, இதையும் சொல்ல போகிறீங்களா? அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்கணும், உமர் பக்கம் நிற்கணுமா, இல்லை உமரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய மக்கள் இவர் பக்கம் நிற்கணுமா? அப்போ சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பேணணும்னா யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. தலையை தூக்கு பார்க்கலாம். இப்னு உமர் கூட அவர் நெருக்கமாக வருவாரா? அந்தஸ்தில் இப்னு உமருடைய அந்தஸ்து என்ன, முஆவியாவுடைய அந்தஸ்து என்ன? உமர் கூட பேசுகிறதெல்லாம் எவ்வளோ டூ மச்சான பேச்சு. அது மஸ்ஜித் நபவியில் நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, அவரை விட நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உமர் இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே? உமர் இருக்கும்போது நீங்கள் எப்படி பேசுனீங்க தான் சொன்னார்ல அலி, யர்ஃபா விட அவர் உமருடைய அடிமையை விட அதிகம் பயப்படக்கூடியவராக இருந்தீங்க. அதை உமர் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கவர்னர் பதவி எத்தனை நாளைக்கு நின்று இருக்குங்கிறது தெரியும். அப்போ ஆள் இல்லாத போது பேசுறது, நான் கேட்கிறேன் இந்த அமைச்சரின்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசாமல் வெளியே வந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பார். அங்கே சட்டசபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாங்க. சொல்லிட்டேன், இதில் ஒரு ஃபித்னா உருவாக்கிறாங்க. என்னன்னா, உமர் இவர் வந்து எது எந்த விதத்தில் முட்டு கொடுக்க முடியும்னு அதையும் சேர்த்து சொல்லிடலாம். இவர் இப்னு உமரை பார்த்து பேசலைங்க, அங்கே ஓரமாக ஒரு நயவஞ்சன் உட்காந்துட்டு இருந்தான், அவனை பார்த்து பேசினாங்கன்றோம். இது இவரை பார்த்து தான் பேசியிருக்காரு. அதனால் பின்னாடி அந்த ஹதீஸில் ஃபுல்லாகவே வரும். ஏன்னா இந்த ஒரு முட்டு வரும், அந்த முட்டுக்கும் ஒரு இப்போயே உடச்சிடலாம். என்ன அப்படின்னா, ஹபீப் பின் மஸ்லமா அவங்க இந்த உமர் ரலியல்லாஹு இப்னு உமருக்கு பக்கத்தில் அவர் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு அங்கேயே பதில் கொடுத்துருக்க வேண்டியதானே. இப்னு உமரை பார்த்து சொல்கிறாங்க. இப்னு உமர் வந்து இவர்கிட்ட சொல்கிறார், இவர் பாருங்க எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறார். அங்கேயே ஸ்பாட்லேயே பதில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொடுத்துருக்க வேண்டியதானேங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் கைக்கட்டை பிரித்து நான் பதில் கொடுக்க தயாரானேன். என்ன தயாரான, உங்களை விட கிலாஃபத்துக்கு தகுதியானவர் யார் தெரியுமா? கிலாஃபத்துக்கு வந்து இன்னைக்கு உட்காந்து நீங்கள்லாம் தகுதி பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. கிலாஃபத்துக்கு யார் தகுதி தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எதிராக இஸ்லாத்திற்காக போரிட்டவரே தகுதியானவர். உங்களையும் உங்கள் அப்பாவையும் சாத்தி இஸ்லாத்துக்காக கூட்டிகிட்டு வந்தோம்ல, அந்த ஹதீஸில் உறுதியில் அப்படி தான் இருக்கும், கைகளால் அடித்தவர்னு. உங்களையெல்லாம் அடின்னு அடித்து இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வந்தோங்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதற்காக இஸ்லாத்திற்காக போரிட்டவரே தகுதி, நாங்கள் தான் தகுதியானவர்கள்ங்கிறேன். அது அடித்து கூட்டு வந்தவர் யார்? ரெண்டு பேருமே குறிக்கும். யாரா? அலியையும் குறிக்கும், உமரையும் குறிக்கும். இங்கே வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கீங்க, உங்களோட தகுதியான உங்களை அடித்து கூட்டு வந்து இங்கே முஸ்லீமாக நிற்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து தகுதியானவருங்கிறேன். அப்போ எதுக்காக பேசுகிறாங்க? இப்போ இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கிறது இப்னு உமர் பேசுகிறேன். நாங்கள் தான் அடித்து கூட்டு வந்தோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிலாஃபத்துக்கு யார் தகுதி, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்று நான் கூற நினைத்தேன். நான் அப்படி வாய் எனக்கு வந்துச்சு. அப்போ யாரை பார்த்து இவங்க பேசியிருக்காங்க, இதுலேருந்து பாயிண்ட் அவுட் ஆயிருதா? அப்போ வேற யாரையோ இது குறிக்கும் சொல்லிலாம் இங்கே முட்டு கொடுக்க முடியாது. உமரை பார்த்து தான் பேசியிருக்காங்க, இப்னு உமரை நோக்கி தான் பேசியிருக்காங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, பிறகு சொர்க்கத்தை நினைத்து அமைதியாக இருந்து கொண்டேன். எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, அந்த ஹதீஸ் ஞாபகம் வச்சுங்க. யார் தன் பக்கம் ஹக்கு இருந்து அமைதியாக இருக்கிறாரோ சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் ஒரு வீடை நான் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா. நியாயமாக இருந்தும் பதில் கொடுக்காம அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் நான் சொர்க்கத்தை அதை நினச்சி நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அருகில் இருந்த ஹபீப் அவங்க சொல்கிறாங்க. ஹபீப் பின் மஸ்லமாட்ட சொல்கிற போது ஹபீப் பின் மஸ்லமா சொல்கிறார், இதனால் நீங்கள் உங்கள் உயிரையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டீர்கள். யார் இருந்து? அப்போது சஹாபாக்களை அப்படி கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், அலியை பற்றி அப்படி புகழ், அலியை பற்றி நான் என்னவென்று சொல்வது, உமரை பற்றி நான் என்னவென்று சொல்வது, இப்னு உமரை நான் இப்னு உமரை என்ன சொல்கிறேன்? நீங்கள் வாயை திறந்துருந்தீங்கன்னா உங்கள் மானமும் போயிருக்கும், உயிரும் போயிருக்குங்கிறேன். இப்போ ரெண்டையுமே நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கிட்டீங்க. இவங்கள்ட்ட பேசியிருந்தீங்கன்னா இவர் மானத்தையும் பார்த்துருக்க மாட்டார், அதெல்லாம் அடக்கம். அப்போ ஹதீஸ்கள் பாருங்கள், முஹத்தீஸீன்கள் பாருங்கள், ஹிக்மத்து அவங்க வரலாறாக கொண்டு வர மாட்டாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு மசாயில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதில் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த ஹதீஸு புகாரியில் இருக்குது, இது மாதிரி இருக்க முடியாது. ஏதோ மூன்றாம் தரப்பு கிதாப் இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த ஹதீஸு ஜூட் ஆயிரும். இதுவே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் காணும் இந்த ஹதீஸ். புகாரியில் 4108வது ஹதீஸு,
அந்த மொபைல் ஆப் இருக்குல்ல, தமிழ் குரான்.com, அதில் அடிச்சிங்கன்னா அதை காணும். புக்கில் தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்னு உமர் உஹது போரில் கலந்துட்டு ஒரு ஹதீஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த நம்பரில். இதில் மொபைல் ஆப்பில் அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, மிஸ்டேக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கிதாபில் அது பதிவு செஞ்சுருக்காங்க. கிதாபில் இந்த ஹதீஸு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் இன்னொரு மேட்ரு, ஏன்னா டக்குன்னு ஃபோனை தான் அடிப்பாங்க. அடுத்து சூப்பர் முஸ்லிமின் பொய் பித்தலாட்டங்கள் புகாரி 4108 பாருங்கள். அந்த இடத்தில் இப்னு உமர் உஹது போரில் கலந்து கொண்ட ஒரு சம்பவம் இருக்குன்னு என்கிட்ட வராதிங்க. தமிழ் கிதாபில் இருக்குது.